கிருஷ்ணகிரியில் என்ன சொல்லுங்கள். அமுலில் வந்து ஒரே ஒரு அவங்க பெரிய காம்படிட்டர் நம்ம கிடையாது. அமுல் நந்தினியெல்லாம் நம்ம காம்படிட்டர் கிடையாது. இங்கே இவங்க இருந்தால் 30,000 லிட்டர் நம்ம இங்கே ஒரு பெரிய ப்ரைவேட் கம்பெனி வைக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ப்ரைவேட்டில் பால் சேல்ஸ் பண்ண மாட்டாங்க. நம்ம ஆள் சொசைட்டியில் இருக்க பால் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணால் உடனே நடவடிக்கை எடுக்கும். ப்ரைவேட்டில் விற்றா மாட்டு தீவனம் விலை கம்மியாக வாங்கி பாலெல்லாம் வெளியில் விற்கிறாங்க. அது சம்மந்தமாக மாட்டு தீவனம் அது எங்கள் சொசைட்டிலேருந்து கொடுக்குற தீவனம் வந்து இந்த போல தான் ரேட்டு. நான் எல்லாமே துரு டெண்டர் இ டெண்டர். அதனால் எந்த விதமான வித்தியாசம் இருக்காது. நியாயமான விலை கொடுக்கும். வெளியே விற்கிறவங்க நீங்கள் வாங்கவங்க அதை வாங்காமல் இருக்க வேண்டியதான். கடையில் விற்க ஆமாம், நாங்கள் சொசைட்டி தான் கொடுக்க முடியும். இப்போ திட்டக்குள்ள ஒரு 300 டன்னுக்கு ஃபேக்ட்ரி போட்டுக்கிட்டு இருக்கான். இங்கே வந்து 300 டன் இல்லை 7,000 சொசைட்டி போகுது. இல்லை மற்ற சொசைட்டி 10,000 சொசைட்டி இருக்குது. 10,000க்கு மேலே அதில் டார்மெண்ட் சொசைட்டி இருக்குது. 300 சொசைட்டி இருக்குது. இங்கே வந்து 29-30 சொசைட்டி இல்லை. இப்போ இருக்கிறது ஒரு ஃபேக்ட்ரி தான். இப்போ கேட்டில் ஃபீல்டு இருக்குது. இப்போ 2 ஃபேக்ட்ரி இப்போ விருதுநகரில் வரப்போகுது. அது சவுத்துக்கு சரியாக போயிடும். அது எல்லாம் படிப்படியாக குறைஞ்சிருந்த அடுத்த வருஷத்து 25க்குள்ளே எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக எல்லாமே ரிக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாமே ஆவினுக்கு சப்ளை பண்ணுற அளவுக்கு எந்த வித குறையும் இருக்காது. தீபாவளிக்கு இனிப்புகள் விற்பனை மேலே 20 கோடிக்கு மேலே வச்சுருக்கோம் சார். பால்மோர்கள் சொன்னாங்க குற்றச்சாட்டு 13 கோடி கிட்ட டைரக்டர்ஸ் தான் வந்து ஒரு தவறான கணக்கு காமிக்கணும்னு சொல்லி குற்றச்சாட்டு. இல்லை, தவறான கணக்கு காமிக்கிறோம்னா எல்லா இடத்துலையும் என்ன சொல்லியிருக்கோம்னா ப்ரைவேட்டில் விற்கக்கூடாது. முகவர்கள் இல்லாமல் அவங்க வந்து கொஞ்சம் கூட கொடுக்குறாங்க. ப்ரைவேட்டில் வந்து கமிஷன்னு நாம் அப்படி கொடுக்க ஊக்கத்தொகைன்னு நம்ம வாங்கி தரோம்னு சொல்லியிருக்கோம். இப்போ கொஞ்சம் கொடுத்துட்டு இருக்கோம். கொஞ்சம் கூட கேட்குறாங்க. அவங்களோட டிமாண்ட் அது. அதை நம்ம வி வில் கன்சிடர் அண்ட் வில் டிஸ்கஸ் வித் சிஎம் அண்ட் வில் ஃபைனலைஸ் த திங்ஸ். அது ஒன்று. ரெண்டாவது வந்து நீங்கள் ஒன்று உணர்ந்துக்கணும். நம்ம கவர்மெண்ட் வந்து இது மாத்திரம் இல்லை, நிறைய நலத்திட்டங்கள் செய்யுது. அது கவர்மெண்ட் ஃபண்டு தான் பண்ணுது. ரெண்டாவது நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் பழைய மாதிரி உதவி செய்கிறாங்களா இல்லைங்கிறது நம்ம வாங்குற ₹1 29 காசு தான் உங்களுக்கு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு ஏற்கனவே. அது இருக்கிறதுக்குள்ளே வச்சுட்டு இப்போ போய் சிஎம் போய் செகண்ட் ஃபேஸுக்கு இப்போ வாங்கிட்டு வந்தார் மெட்ரோவுக்கு. முயற்சி பண்ணி நல்லா பண்ணுறான். 2026க்குள்ளே எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுவோம். எலெக்ஷன் வரும்போது இப்போ அரிசி, பால், தண்ணீர் எல்லாம் இப்போ வேலை நடந்துக்கிட்டு. இப்போ 2,811 கோடி ரூபா எங்கள் மாவட்டத்துக்கு, ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு எக்ஸ்க்ளூசிவ் வாட்டர் கொடுத்தார். 2,818 கோடி எப்படி கொடுத்தாரு? 4 தொகுதிக்கு. 75 வருஷமாக சுதந்திரம் அடைஞ்சு குடிநீர் கிடையாதுங்க. இப்போ தான் போய் எல்லா ஊருக்கும் பைப்பு போய் அதிமுக ஆட்சியை பற்றி எம்ஜிஆர் ஜெயலலிதாவோட சரி, அது பிறகு பற்றி பேசாதே. அவங்க வந்து வி ஆர் நாட் கன்சிடரிங் அபவுட் த லீடர்ஸ். அவங்கள யாரும் நாங்கள் ஒரு அரசியல் தலைவர்களாக மதிப்பது கிடையாது. அரசியல் என்பது தான். திராவிட முன்னேற்ற கழகம் தாய் கட்சி. தாய் கட்சியில் நம்முடைய தலைவர் இருக்கார். தலைவர் இருந்துட்டார், அண்ணா இருந்துட்டார், எம்ஜிஆர் இருந்தார், ஜெயலலிதா. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. திராவிட இயக்க தலைவர்கள் எல்லாருக்கும் இப்போ இருக்க ஒரு தலைவர் தான். அவர் பின்னாடி போக வேண்டியதான். அவர் தான் நல்லது செய்வார் இந்த நாட்டு மக்களுக்கு. யார் வந்தாலும் அதிகாரிகள், அரசு ஊழியர்களும் அரசியல்வாதிகள் இணைந்து செயல்படும். சார், ஆவின் நம்ம நிறைய பேர் பாலகம் கொடுத்துருக்கோம். ஆவின் பாலகத்தை தவிர எல்லா பொருளும் வச்சுருக்காங்க. அது என்ன மாதிரி நடவடிக்கை நம்ம எடுத்து? யாரு? எல்லா கடையும் ஆவின் பூத்துல பார்த்தீங்கன்னா ஆவின் பால் வைக்கணுங்கிறது இருக்கு. எல்லா பூத்துலையும் ஆவின் பொருளை தாண்டி எல்லா பொருளும் விற்கிறாங்க. ஆவின் பொருள்னா ஆவின்ல இருந்து என்னென்ன ஸ்வீட் தயாரிக்கலாம் எல்லாம் இருக்குல்ல, தாண்டி வேற சொல் பொருட்கள் விற்கக்கூடாது. நம்ம விற்கக்கூடாது. நம்ம கிட்ட இருந்து வர்ற மொத்தம் தான் நம்மளுடைய ஆவின்ல இருப்பாங்க. நீங்க எந்த ஸ்பெசிஃபிக்காக சொன்னீங்கன்னா போய் செக் பண்ணீங்கன்னா பிடிக்கலாம். நான் செக் பண்ணுறேன். அது வரை நீங்கள் யூ கட் டு ஸ்பெசிஃபிக் அப்படின்னு ஊரில் நீங்கள் யார் வேணும் பேரை எழுதி போடணும். எனக்கு எழுதி போட்டு எல்லாம் போதும். நான் டெய்லி ராத்திரி 2 மணி நேரம் எல்லாருடைய பெட்டிஷன் பார்ப்பேன். பெட்டிஷன்ஸ் எல்லாம் எல்லாம் பார்ப்பேன். இதெல்லாம் ஒரு பெரிய துறையே கிடையாது. இது பெரிய பெரிய துறையெல்லாம் நான் பார்த்து வந்தால் நீங்கள் பேர் போடாமல் நீங்கள் எழுதி போடுங்க. இந்த ஊரில் மோசமாக இருக்குது விற்கிறான்னு எழுதி போடுங்க. அடுத்த நாள் அவன் இருக்கானான்னு பாருங்கள். வேலைக்கு யாரும் இந்த தலையீடு கிடையாது. எம்டிஓ இங்கே இருக்க அரசியல்வாதிகளோ யாரும் தலையீடு கிடையாது. தவறு செய்கிறவங்களுக்கு யாரும் துணையாக இங்கே வரமாட்டாங்க. சொல்லத்தான் செய்வாங்க. அவ்வளோதான். நாங்கள் கேட்குறது கேட்காது எங்கள் சார். நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக் எழுதி போடுங்க. யார் எந்த ஊரில் மோசமாக இருக்குன்னு எழுதி போட்டு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.